வெல்கம் டு ஜென். பிக் ட்ரீம்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஆக்ஷன். அதாவது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, பிக் ட்ரீம்ஸ் இருக்கும். பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும். நான் வீடு வாங்கணும், அதே மாதிரி கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிக் ட்ரீம்ஸ் இருக்கும். பட் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னா, கட்டாயம் வந்து நீங்க ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன்ல இருந்து அதை ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே நம்ம வந்து பெரிய ஆளாக முடியாது. அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஒரு விஷயங்களா வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்லுவாங்க, பிக் ட்ரீம்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஆக்ஷன். நீங்க பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ல தான் உங்களுடைய பிக் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதில ஜீரோ சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒண்ணு இருக்கு. ஸோ ஜீரோ சேஞ்ச் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்ப எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷயங்கள நீங்க வந்து என்ன செய்ய மாட்டீங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ செஞ்சு பார்ப்போம். நெறைய பேர் வந்து கிரிக்கெட் பார்க்க போவீங்க. பட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் விளையாடி பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நீங்க கட்டாயம் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும், யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அதத்தான் ஜீரோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க நெறைய இடங்கள்ல வந்து ரெக்கார்டிங் கோர்ஸா இருக்கலாம். அல்லது வந்து பிடிஎஃப் புக்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணியோ, அல்லது டவுன்லோட் பண்ணியோ வச்சிருப்பீங்க. பட் அது ஒரு காலம் வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, ஓப்பன் பண்ணி படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ட தான் நாம என்ன செய்ய வேண்டியிருக்கும், இந்த ஜீரோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆன்லைன்ல வந்து நிறைய வழிமுறைகள்ல நாம ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இதுல நாங்க இந்த கதையில சூஸ் பண்ணியிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் வழிமுறை தான். ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரீலான்சிங்ன்னு சொல்றது என்னன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது தானே. ஸோ அதனால ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். A person who is self-employed and not necessarily committed to a particular employer or long term. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் ஒரு பர்சனுக்கு இருக்கக்கூடிய அல்லது ஒரு கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்டை அவங்க பே பண்ணுறதன் மூலமா இப்போ அவங்க வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதுக்குரிய வேலைகளை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும் அந்த இடத்துல செஞ்சு வைக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் அவங்களோட கம்பெனியில் எக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க தார ஒர்க்கை பண்ணி கொடுக்குறதா தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, மல்டிபிள் பர்சன்ஸுக்குமே வந்து நீங்கள் இந்த இடத்த பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில வொர்க் பண்றவங்க வந்து ஃபுல் டைமா அந்த கம்பெனிக்கே வொர்க் பண்ணுவாங்க. அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் வொர்க் பண்ணுவாங்க. வேற எதுக்குமே வந்து அவங்க வொர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது. பட் இதில அவங்களுடைய டைம் ஷெட்யூலுக்கு தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அவங்க வந்து வொர்க் பண்ண வேண்டியிருக்கும். இதில அந்த அவங்க வொர்க் பண்ணக்கூடிய இந்த மந்த்லி டைம் ஷெட்யூலுக்கு ஏற்றா போலயே அந்த கம்பெனியால அவங்களுக்குரிய பேமெண்ட்ட வந்து என்ன செய்ய போறாங்க, ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதில நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி ஃப்ரீலான்சிங்க பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி கம்பெனி கீழ வொர்க் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ ஃப்ரீலான்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தங்கள்ல டிபெண்ட் ஆகியிருக்கணும். அதில தான் நம்ம வொர்க் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமோ, எந்த ஒரு டிபெண்டன்ஸுமோ இருக்க போறதில்ல. ஸோ நீங்க செல்ஃபா உங்களுக்குன்னு வரக்கூடிய ப்ராஜெக்ட் நீங்க அந்த இடத்துல ஒரு பாஸா இருந்தா என்ன செய்ய போறீங்க? எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க போறீங்க. இதில நாம பண்ண போறது வந்து ப்ராஜெக்ட் பேசிஸ்ல தான் வொர்க் பண்ண போறோம். அதுக்கு ஒரு டைம் ஷெட்யூல் ஒண்ணு தந்திருப்பாங்க. ஒரு 24 ஹவர்ஸ் அல்லது வந்து 48 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒரு டைம் ஷெட்யூல் தந்திருப்பாங்க. இந்த டைம் ஷெட்யூலுக்குள்ள நாம பண்ண வேண்டிய வொர்க்குக்குரிய பேமெண்ட்டுமே வந்து அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோதான் வொர்க், இவ்வளோதான் டைம். ஸோ இதுக்குள்ள நீங்க இந்த முடிச்சிருந்தீங்கன்னா, ஓகே இவ்வளோதான் உங்களோட பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேமெண்ட்ட வந்து மேம் என்ன செய்வோம், வாங்கி எடுத்துக்கிட்டு அவங்களுக்குரிய வொர்க்க வந்து நம்ம பண்ணி குடுப்போம். ஓகே. பட் ஃப்ரீலான்சிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இப்போ ஒரு ஜாப் தான் பண்ணணும், ஒரு கம்பெனிக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்போ மல்டிபிள் கம்பெனிஸ் இப்போ ஏ, பி, சி அப்படின்னு சொல்லி மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு கம்பெனிக்குமே வந்து நீங்க என்ன செய்யலாம், அட் த சேம் டைம்ல உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாம் அந்த வாங்கி நீங்க வந்து அந்த ஒர்க்குகள்லாம் பண்ணி குடுக்குற மாதிரி இருக்கும். இதுல மெயினான ஒரு விஷயம், நீங்க இப்போ கிராஃபிக் டிசைனர்ன்னு சொன்னா, கிராஃபிக் டிசைன் மட்டும் தான் பண்ணணும்னு இல்ல. ஃப்ரீலான்சிங்க பொறுத்தவரைக்கும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. அப்போ என்னென்ன ஒர்க்குகள்லாம் உங்களுக்கு வந்து தெரிந்திருக்குதோ, இப்போ கிராஃபிக் டிசைனர் ஒரு கம்பெனிக்கு, இன்னொரு கம்பெனிக்கு வீடியோ எடிட்டிங், இன்னொரு கம்பெனிக்கு டெவலப்மெண்ட்டும் செஞ்சு குடுக்கலாம். உங்களுக்கு அதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னா. இப்போ இந்த வேர்ல்ட்ல வந்து இப்போ மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்க சோலோ பெர்சனா இருக்கிறீங்க, ஒரு கம்பெனிக்கு கீழ தனியா ஒரு ஃபுல் டைம் வொர்க்கரா இருக்கிறீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு ஒரு வொர்க் தான் நீங்க பண்ண போறீங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து இந்த வேர்ல்டுல இருக்கு. அப்ப நீங்க ஃப்ரீலான்சரா இருக்கிற டைம்ல மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு அட் த சேம் டைம்ல வேலை செய்யலாம். அது மட்டும் இல்லாம மல்டிபிள் ஃபீல்டுலயுமே வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ டிசைனரா ஒர்க் பண்ண போறீங்கன்னா, டிசைனரா ஒர்க் பண்ணலாம். வீடியோ எடிட்டரா ஒர்க் பண்ண போறீங்கன்னா, வீடியோ எடிட்டரா ஒர்க் பண்ணலாம். டெவலப்பரா ஒர்க் பண்ண போறீங்கன்னா, டெவலப்பரா ஒர்க் பண்ணலாம். இது 3யுமே வந்து அட் த சேம் டைம்ல மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு பண்ண போறீங்கனால தாராளமா பண்ணலாம். ஸோ இதுதான் ஃப்ரீலான்சிங் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி. இத பார்த்துட்டு இருக்கிற நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு டீச்சரா இருக்கலாம், அல்லது வந்து பேரண்டா இருக்கலாம். வாட்டெவர் நீங்க ஏதோ ஒரு பொசிஷன்ல வந்து இருக்கலாம்.
இப்ப இதே மாதிரி பொசிஷன்ல ஆஸ் அ ஓ லெவல் ஸ்டூடண்ட் அல்லது ஏ லெவல் ஸ்டூடண்ட் அல்லது டிப்ளோமா, டிகிரி, ஜாப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அல்லது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க அல்லது வந்து நீங்க ஃபுல் டைம் ஒர்க்கரா இருக்கிறீங்கன்னா கூட, நீங்க பார்ட் டைமா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நெறைய பேர் வந்து தேடுவாங்க. ஸோ, இதுல பார்ட் டைமா ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாலும், கண்டிப்பா இதுக்குரிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. இதுல எல்லா பொசிஷனையும் இப்போ ஓ லெவலா இருக்கலாம், அல்லது வந்து நீங்க ஒர்க்கரா இருக்கலாம், எல்லாரையுமே வந்து அதே மாதிரி எல்லா கேட்டகரியுமே வந்து இந்த இடத்துல சேர்த்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது மணி தான். ஸோ மணி அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம எல்லாராலயுமே வந்து ஃபுல் டைமாவே போயிட்டு வந்து எர்ன் பண்ண முடியாது. பார்ட் டைமாவும் ஃபிசிக்கலா போய் எர்ன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆன்லைன் ஏர்னிங். ரைட். ஆன்லைன் ஏர்னிங் தான் இதுல இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுல நாங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து இத பண்றதுக்கு வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் ஏர்னிங்க பண்றதுக்கு. ஸோ இதுலயுமே வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஃப்ரீலான்சிங் நாம சூஸ் பண்ண போறோம். ஸோ ஃப்ரீலான்சிங்க பொறுத்தவரைக்கும் அதுலயும் நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்வொர்க், பீப்பிள் பவர், டாப்டெல், குரு அப்படின்னு சொல்லி நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இதுல நாம சூஸ் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா, Fiverr. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேச போறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, Fiverர பத்தி தான். இவ்ளோ ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் இருக்கக்குள்ள, நீங்க ஏன் இந்த இடத்துல Fiverர சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் நெறைய பேர் வந்து யோசிப்பீங்க. அப்போ இந்த இடத்துல Fiverர நாம சூஸ் பண்றதுக்குரிய முக்கியமான ஸ்பெசிஃபிக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல முதலாவது விஷயம் வந்து நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது வந்து உங்களுடைய சேவிங்ஸ நீங்க Fiverrல கொண்டு வந்து போடுறதுக்காக இருந்தாலும் சரி, இதுக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீயுமே வந்து அவங்க செட் பண்ணல. 0%ல வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல இப்போ Fiverrக்கு என்ன ப்ரூ லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Fiverr வந்து நீங்க வொர்க் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப நீங்க Fiverrல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி சேவிங்ஸ் போட்டுட்டீங்க, ஆர்டர் வந்துடுச்சு. ஆர்டர முடிச்சு Fiverrல டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க வந்து என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, அந்த பேமெண்ட் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு $10 வருதுன்னா, அதுல இருந்து ஒரு சின்ன பார்ட் அமௌண்ட்ட தான் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும். Fiverrக்கு கமிஷன வந்து நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதனால நம்ம ஆர்டர் வந்ததுக்கு பிறகு தான் காசு பொறுக்குறோம் அப்படிங்கிறதுனால, இது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். இதுல நம்ம ஸ்கில் இப்போ ஃப்ரீலான்சிங்க பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சா தானே பண்ணலாம் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. ஸோ இதுல உங்களுக்கு தெரிஞ்சு பேசிக்கான சின்ன சின்ன ஸ்கில் அல்லது வந்து நீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசைனர், வீடியோ எடிட்டர், டெவலப்பர் அந்த மாதிரி ஸ்கில் நம்மளுக்கு இருக்குதுன்னாலும், அந்த ஸ்கில்ல வச்சும் நீங்க ஒர்க் பண்ணலாம். இல்ல நீங்க உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, இப்ப நீங்க பர்ட்டிகுலரா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் உங்களுக்கு இன்னும் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி YouTubeலயோ அல்லது ஏதோ ஒரு கோர்ஸ் மூலமாவோ நீங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கிராஃபிக் டிசைனர் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. திடீர்னு வீடியோ எடிட்டர் வந்து பழகிட்டீங்க. இப்போ அந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ல வச்சும் நீங்க Fiverrல இன்னும் ஒரு சர்வீஸ் போட்டு அதுல இருந்தும் உங்களால என்ன செய்ய முடியும்? இன்கம்ம வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அடுத்த யோசனை தான் நம்மளுக்கு வரும். இப்போ ஸ்கேம் வளர்ச்சி வர்றது ஸ்கேம். அப்ப இந்த ஸ்கேம நாம Fiverrல வந்து அதாவது Fiverr ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, Fiverr ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏர்ன் பண்ற காசுல அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களா? அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வரலாம். Fiverr பொறுத்த வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய காசு வந்து 100% சேஃப் அண்ட் செக்யூரா நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு நாங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி, அதுல உங்களோட அக்கவுண்ட்ல எல்லா விஷயங்களையும் பண்ணி, உங்களோட பேங்குக்கு உங்களுடைய பணத்த வித்ட்ராவல் எடுக்கிற வரைக்கும் நாங்க உங்களுக்கு சொல்லித் தரோம். நீங்க அத பத்தி யோசிக்கவே தேவையில்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க கைட் பண்ணுவோம். இதுல கிடைக்கிற ஆர்டர்ஸா இருக்கலாம், அல்லது இதுல கிடைக்கிற அமௌண்ட்டா இருக்கலாம், இதுல உங்களோட பிரைவசியா இருக்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா எந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெர்சன் உங்களுக்கு ஆர்டர் அதாவது ஒரு வொர்க்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல Fiverrக்கு அவங்க பே பண்ணணும். ஒரு பையர் இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் தராங்கன்னா, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு பே பண்ணுனதுக்கு அப்புறமா தான் அந்த வொர்க்கையே நீங்க செஞ்சு குடுக்கணும். இது Fiverrல இருக்கக்கூடிய மெயினான ஒரு ட்ரஸ்ட்டான ஒரு விஷயம். இது நம்ம செல்லருக்கு மட்டும் தான். நமக்கு மட்டும் தான் இந்த அளவுக்கு ட்ரஸ்ட் குடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பையருக்கும் ஒரு சேஃப் இருக்குது. அதாவது இப்ப பையர் எப்படி ஆர்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்றாரோ, அதே போல நீங்க ஆர்டர முடிச்சிருவீங்க. நீங்க அஸ் அ செல்லரா, வொர்க்கரா நீங்க என்ன செஞ்சுருவீங்க, அந்த ஆர்டர முடிச்சிருவீங்க. அப்ப டெலிவரி பண்ண டைம்ல அந்த பையர் அந்த ஆர்டர அக்செப்ட் பண்ணாம, இது எனக்கு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணாம, அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆகாது. இது நமக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட். பிகாஸ் நாம செஞ்சு குடுக்குற வேலைய அவர் அக்செப்ட் பண்ணா தானே நமக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால இது நமக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அதோட இப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப பையர் ஒருவேளை ரிப்ளை பண்ணாம போயிட்டான்னு என்ன ப்ரூ பண்றேன்? இப்ப பையர் ரிப்ளை பண்ணல, அவர் அக்செப்டும் பண்ணல அப்படின்னு சொன்னா, Fiverr அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்குது. எந்த அளவுக்கு Fiverr ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு வேலை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க, டெலிவரியும் பண்ணிட்டீங்க. 3 நாளைக்கு மேலதிகமா பையர் சைட்ல இருந்து ரிப்ளை இல்ல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா Fiverr ஆல என்ன செய்வாங்க, 3 நாளால அவங்களுடைய ஆர்டர ஆட்டோமேட்டிக்காவே கம்ப்ளீட் பண்ணி தந்துருவாங்க. ஸோ இது Fiverrல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பெனிஃபிட்டான விஷயம்.
ஸோ இவ்வளோ பேசுறீங்களே, இவ்வளோ வந்தீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும் ஃபைவர பத்தி? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, 4 வருஷங்களுக்கு மேலதிகமா நான் ஃபைவர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்ப என்ன புதுசா வந்திருக்குது? நாங்க இருக்கிற டைம்ல என்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு? என்ன எல்லாத்துலயுமே வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ பர்சனலாவே எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அப்போ ஃபைவர் ஹைலி ரெக்கமெண்டட். அதில எங்கட எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸா குடுக்குறது தான் இந்த செஷனுடைய நோக்கம். இதில நீங்க ஃபுல் டைமா பண்ண போறீங்களா இருந்தாலும் சரி, அல்லது பார்ட் டைமா பண்ண போறீங்களா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஒரு பேஷனா இப்போ நீங்க ஃபைவர மட்டுமே ஃப்ரீலான்சிங் நான் ஃப்ரீலான்சிங்னா வீட்ல இருந்து பண்ண போறேன் அப்படின்னு வாரீங்களா இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு ஃபைவர் என்ன பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில நீங்க அக்கவுண்ட் கிரியேஷனா இருந்தாலும் சரி, கிக்ல அதாவது ஒரு சேவிங்ஸ ஃபைவர்ல அப்டேட் பண்றதா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு பையர் ஒருத்தர் வந்து ஒரு கிளையண்ட் ஒருத்தர் வந்து உங்கள ஓட தரப்போறாருன்னா, அவர எப்படி ஹேண்டில் பண்ற? அவருக்கு எப்படி ரிப்ளை பண்ற? அவர எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ற அப்படிங்கிற விஷயம். அடுத்தது வரக்கூடிய ஓர்டர எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்ம அத வந்து பையருக்கு திரும்ப டெலிவரி பண்றது. அண்ட் கிக் மேனேஜ்மென்ட் அதில இருக்கக்கூடிய ஓர்டர்ஸ் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணி பண்றது. அதே போல வரக்கூடிய காச வந்து வித்ட்ரால் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி, இதில இருக்கிற எல்லா மேஜர் பார்ட்ஸுமே வந்து நம்மளுடைய செஷன்ல வந்து நீங்க என்ன செய்றீங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிறீங்க. இதில அக்கவுண்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லல. ஜஸ்ட் நீங்க அதில இருக்கக்கூடிய ஒரு பட்டன கிளிக் பண்ணா கிரியேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க திங்க் பண்ணுவீங்க. பட் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது அது இல்ல. ஸோ அக்கவுண்ட்ன்னு சொல்றது வந்து நீங்க ஜஸ்ட் இமெயில் பாஸ்வேர்ட குடுத்து கிரியேட் பண்றது மட்டும் கிடையாது. ஸோ இதில நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அதில இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க கிராஃபிக் டிசைனரா போறீங்கன்னா, கிராஃபிக் டிசைனருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், என்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஃபைவருக்குள்ள இருக்குது. ஸோ இதில ஸ்க்ரீன் ஷோ பண்ற மாதிரி. இதில நீங்க அப்டேட் பண்ணக்கூடிய இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல ஃபைவர்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க லைவாவே மத்தவங்களுக்கு ஷோ பண்ணக்கூடிய மாதிரி. அதாவது இப்போ 3 பார்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து மத்தவங்களுக்கு காட்டுங்க. நீங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது? அதாவது இப்போ டிகிரின்னு சொல்ல முடிச்சா தான் பண்ணணும் அப்படிங்கள. நம்ம நார்மலாவே ஃபேக்கா குடுப்போம். ஃபேக்கான்னு சொல்லப்போ ஓவர் ஃபேக்டும் இல்ல. அத நம்ம நெகோஷியேட் பண்ணி காசுல சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அக்கவுண்டர் செக்யூரிட்டி. ஸோ இவெல்லாமே வந்து நீங்க ஓகே அப்படின்னு சொன்னா தான் உங்களால வந்து என்ன செஞ்சு கொள்ள முடியும்? ஃபைவர்ல வந்து நீங்க வொர்க் பண்ணக்கூடிய மாதிரி. அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கிக் கிரியேட் பண்ணணும். இந்த கிக் கிரியேஷன்ல டைட்டில் குடுக்கணும். பிரைசிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இது. டிஸ்கிரிப்ஷன், ரிக்வயர்மென்ட், கிக் டெலிவரி அதே மாதிரி இங்கிலீஷ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. சரி இதெல்லாம் ஓகே. நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கிலீஷ் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கலாம். அதாவது டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபைவருக்குள்ளேயும் டெஸ்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஸோ உங்களோட மைண்ட் வைஸ் செல்ஃப் எனக்கு நல்லாவே கேட்குது. ஸோ இதுலயும் வந்து எனக்கு எக்ஸாம் வச்சிருக்கிறீங்களே எவ்வளோ அப்படின்னு சொல்லி, ஸோ இதுக்கு நீங்க ஒண்ணுமே யோசிக்கிறது இல்லை. இது பேசிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இதில நீங்க பாஸ் பண்ணதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். அதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டுகள்ல வந்து இப்போ நம்ம வரக்கூடிய கிளைண்ட்ஸோட நம்ம எப்படி பேசுவோம்? இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. இப்போ இங்கிலீஷ் இல்லாம எப்படி பண்ற? அண்ட் இப்போ வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ற? ஆர்டர் தரமா எப்படி இம்ப்ரெசிவா பேசுற? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஃபைவர்ல நீங்க இப்ப சம்பாதிக்கக்கூடிய காசுகள வந்து வித்ட்ராவல் பண்றது லீகலா பண்ணலாமா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ஏதாச்சும் பேங்க்ஸ்ன்னு சொல்லக்குள்ள நம்ம டைரக்ட்டா கவர்மெண்டோட டச் ஆகுறோம். அப்ப இதுல ஏதாச்சும் லீகல் இருக்குமா? அப்படின்லாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. ஸோ ஃபைவர்ல எர்ன் பண்ற அமௌண்ட்ட உங்களோட பெர்சனல் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நீங்க என்ன செய்யலாம்? பெர்சனலி வித்ட்ரா எடுத்துக்கலாம். எல்லாமே லீகலா தான் நம்ம பண்ண போறோம். இதுல எந்த ஒரு இல்லீகலுமே இல்ல. ஃபைவருமே ஸ்ரீலங்காக்கு வந்து லீகலா தான் நம்ம கொண்டு வரோம். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேசிக்ல இருந்து டீச் பண்ணி தருவோம். இதெல்லாமே தாண்டி ஃபைவர்ல வொர்க் பண்றதுக்கு ஸ்கில் ஒண்ணு இருந்தா நல்லோம். இப்போ ஸ்கில் இல்லாம நான் பண்றது கஷ்டம் ப்ரோ அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, நாங்க உங்களுக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 3 ஃப்ரீ கோர்சஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். இந்த 3 ஃப்ரீ கோர்சஸுமே என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கும். இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேர்ல்டு சோஷியல் மீடியாவுல அடாப்ட் ஆயிட்டு இருக்குது. அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிட்டீங்கன்னு சொன்னா, வேற லெவல்ல உங்களால ஹெல்ப் ஆகலாம். அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய விஷயம் வேர்ட்பிரஸ். ஸோ வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்றத நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா, இந்த வேர்ல்டுலயே இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் வந்து இப்போ வேர்ட்பிரஸ்க்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க வேர்ட்பிரஸ் தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா, தாராளமா வேர்ட்பிரஸ்ல ஃபைவர்ல மட்டும் இல்லாம எக்ஸ்டர்னல் ப்ராஜெக்ட் இன் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களால எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம வீடியோ எடிட்டிங் தான் இப்போ சோஷியல் மீடியாவ கலக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாம். நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, அது எடிட் பண்ணாம போட்டீங்கன்னா ரீச் ஆகாது. நீங்க வீடியோ எடிட் பண்ணி போடுங்க. அது முக்கியமான நேரங்காலம் ரீச் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது வீடியோ எடிட்டிங் வைஸ்ல.
அது மட்டும் இல்லாம, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ, இப்போ நம்மளுடைய ஃபைவர் செஷன்ல ஃபைவர மட்டுமே உங்களுக்கு படிச்சு தந்துட்டு, நீங்க இந்த மாதிரி பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. இதில நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இருக்கக்கூடிய ஸ்கில் கோர்ஸ வந்து நீங்க படிப்பீங்க. அத வச்சு நீங்க ஃபைவர்ல ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஏஐய நாம எப்படி ஃபைவர வச்சு யூட்டிலைஸ் பண்ண முடியும்? ஏஐய வச்சு எப்படி நம்ம ஆர்டர்ஸ் எல்லாம் முடிக்க முடியும் அப்படிங்கிற சிம்பிள் கைட்லைன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிள் கைட்லைன்ஸ நீங்க சிம்பிளா ஒர்க் பண்ண போறீங்க. நாம அத உங்களுக்கு டீப்பாவே சொல்லி தர போறோம். நீங்க யோசிக்கிறது எனக்கு விளங்குது. உன சப்போர்ட் எவ்வளோதுக்கு ப்ரோ இருக்கும்? நீங்க சப்போர்ட் கிளாஸ் முடிஞ்சோனே விட்டுருவீங்களா? அப்படின்னு நீங்க யோசிக்கிற விளங்குது. ஒன்றுமே யோசிக்க தேவையில்ல. லைஃப் டைம் டவுட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நாங்க குடுப்போம். அது மட்டும் இல்லாம கிளாஸஸ் எல்லாமே Zoomல லைவ் செஷன்ல வந்து நம்ம செய்வோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபியூச்சர்ல நாங்க இன்னுமே நிறைய கோர்சஸ் வந்து கொண்டு வரதுக்கு இருக்கிறோம். அப்போ ஃபியூச்சர்ல வரக்கூடிய கோர்சஸுக்குமே உங்களுக்கு நாங்க டிஸ்கவுண்ட் கண்டிப்பா தருவோம். எங்களுடைய செஷனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா, அதுக்குரிய டிஸ்கவுண்டுமே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, இந்த ஃபைவர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சீப் அமௌண்ட்ல தான் குடுக்குறோமே தவிர, கோர்ஸ வந்து சீப்பா குடுக்கல. கோர்ஸ் வந்து 100% உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும். ஜஸ்ட் ₹4,499க்கு தான் இந்த இடத்துல உங்களுக்கு நாங்க இந்த கோர்ஸ ப்ரொவைட் பண்றோம். நீங்க நல்லா ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இந்த 4,499 அப்படின்றது சீப் அமௌண்ட்டா இருந்தாலும், கோர்ஸ் உங்களுக்கு 100% வேல்யூபிளா இருக்கும். ஸோ, இதுல இந்த அமௌண்ட் அப்படின்னு ப்ரோ குடுக்குறீங்க. உங்களோட காஸ்ட் வெல்கபிள்னு சொல்றீங்க. ஸோ இதை ஏன் இந்த அமௌண்ட்ட குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு அடிஷனல் இன்கம் வந்து தேவை. ரைட்? அப்போ இந்த விஷயத்த நீங்க அடிஷனலி எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருடைய தேவையும் இதா இருக்கிறதுனால தான், இத நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்காதீங்க. சென்னை பத்தி பேசிக்கா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறவங்களுக்கு வந்து 4 இயர்ஸுக்கு மேலதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃப்ரீலான்சிங் ஃபீல்ட்ல. ஸோ ஆன்லைன் நீங்க வந்து தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க அதே விஷயத்த படிக்கிறீங்கன்னு சொன்னா, பெர்ஃபெக்ட்டா உங்களால ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இல்ல ஓகே நீங்க படிச்சு தர போறீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க ஃப்ரீ கோர்சஸ் தரீங்க. பட் இத நான் பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட என்ன வேணும்? எனக்கு எசென்ஷியலா என்ன இருக்கணும்? என்ன ரிக்வயர்மென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அத உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் உங்ககிட்ட ஒரு பிசி அல்லது லேப்டாப் வந்து கட்டாயம் இருக்கணும். இத ஃபோன்ல பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, ஃபோன்ல எல்லா செட்டிங்ஸும், எல்லா ப்ராசஸும் அவைலபிளா இருக்க போறதில்ல. ஸோ, அதனால கண்டிப்பா உங்ககிட்ட பிசி அல்லது லேப்டாப் இருக்கணும். ஹை ஸ்பெக்ல இருக்கணும். வேற லெவல் லேப்டாப், கேம் விளையாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட இருக்குன்னா, இட்ஸ் மச் பெட்டர். 2வது விஷயம் உங்ககிட்ட இருக்க இன்டர்நெட் கனெக்ஷன். இன்டர்நெட் கனெக்ஷன் சொல்றது இப்ப எல்லார்ட்டயும் காமனா இருக்கிற விஷயம். இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். கட்டாயமா நீங்க ஃபைவர்ல ப்ராசஸ் பண்றதுக்கும் சரி, எங்களுடைய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றதுக்கும் உங்ககிட்ட சரியான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எடுக்கணும். அண்ட் நீங்க ஒரு கிளையண்ட் வந்து உங்ககிட்ட ஃபைவர்ல மெசேஜ் பண்ணாங்கன்னா, அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும். அப்பதான் கன்வர்சேஷன் பில்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணது சான்ஸ் இருக்கு. நீங்களும் earn பண்ண முடியும். ஸோ, அதுக்காக பேசிக் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். ஸோ, இங்கிலீஷை செக் பண்ணிட்ட அளவுக்கு நாலேஜ் இருந்தா போதும். ஈவன் உங்களுக்கு ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலமா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, நீங்க அவருக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குன்னா, அதுவே போதுமானதா இருக்கும். இந்த கிளாஸ் மட்டும் கண்டென்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ, A to Z ஃபைவர்ல நீங்க அக்கவுண்ட் SEO மெத்தட்ல ஓப்பன் பண்றதுலேருந்து, அதில் நீங்க ஃபில் பண்ற டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும், யூசர் நேம் எப்படி செலக்ட் பண்ணணும், அண்ட் நீங்க கிக் கிரியேட் பண்ண போறீங்கன்னா, அதில் இருக்க டைட்டில், ப்ரைசிங், டிஸ்கிரிப்ஷன், FAQ, ரிக்வயர்மெண்ட், ஃபைவர் டெக்ஸ்ட், அதுக்கப்புறமா கிக் பப்ளிஷ் பண்ணக்குள்ள நீங்க பண்ற டிசைனிங், போர்ட்ஃபோலியோஸுக்கான கைட், எப்படி டிசைன் பண்றது, அண்ட் நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணக்குள்ள என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், ஒரு ஆர்டரை டெலிவர் பண்ணக்குள்ள எப்படி பண்ணணும், கிக் ஐடியாஸ் சொல்லி எல்லா விஷயங்களும் இந்த கண்டென்ட்ல கவர் ஆகும். அண்ட் ChatGPT வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கோம். அதை எப்படி ஃபைவரோட சேர்த்து யூஸ் பண்ணலாம். அண்ட் AI டூல்ஸுமே இந்த சிலபஸில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். த்ரூ த கிளாஸ் மூலமாக அதை நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் இதில் டைம் டேபிள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்டில் ஷோ ஆறு வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணிடலன்னா அவங்க உங்களுக்கு இந்த பெச்சுரிய டைம் டேபிள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் கம்யூனிட்டிஸில் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா ஸ்கில்ல ஷோ ஆறு QR கோட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன செய்ய முடியும், இதோட ஜாயின் பண்ணிக்கிற முடியும். திரும்பவும் சொல்லிக்கிறேன், ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், பர்சனலைட் டவுட் கிளாரிஃபிகேஷன் அவைலபிள் ஆஃப்டர் கிளாஸஸ் ஆல்சோ. கிளாஸஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன டவுட் பண்ணாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம். நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கண்டெக்ட் பண்ண முடியும். இதுக்கு முதல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துங்க நினைக்கிறாங்க, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருந்துச்சு, கிளாஸஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களுடைய ஓப்பன் ரிவ்யூ அவங்களுக்கு ஷோ பண்ணுறது இந்த இடத்துல ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்டுடைய ரிவ்யூ வந்து இப்போ செக் பண்ணுறோம். என்னோட பேர் கார்த்திக். நான் வவுனியாவில் எழுதியிருக்கேன். நான் என்னடா
ரீசெண்டாக இந்த ஷேன் அகாடமி அவங்கள்ட்ட வந்து நான் 1 மாத தவணையில் வந்து ஃபைவருக்கு வந்து நான் வந்து லேர்ன் பண்ணினேன். 4 வருஷமா 5 வருஷமா வந்து ஃபைவர் படிக்கணும் வந்து ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். பட் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த படிப்புகள் இருக்கிறாங்க இல்லை. ஆனால் அக்யூரேட்டாக வந்து யாருமே வந்து இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் என்னடா, ஒரு குறைஞ்ச பேமெண்ட்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள் படிப்புட்டு அவ்வளோ சிம்பிள் கிடையாது. சரியா, நானும் ஒரு லெக்சர்ஸ் தான். நான் வந்து எடிட்டிங் ஒன்று படிப்பிச்சு வருவேன். என்ன சொன்னால் இப்போ ஃபைவர் நான் இந்த கிளாஸை நான் அட்டன் பண்ணப்போ ஃபைவர் அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்னோட லிங்கை நான் ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா கார்டு இது ஓகேயா இல்லை இது மாற்றணுமா எப்படி செய்யலாம் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து இப்படி போடுங்க, இதுக்கு எப்படி போடுங்க, அதாவது ஒரு டைட்டில் எப்படி இருக்கணும், ஒரு டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும், ஒரு கிளைண்டோட எப்படி கதைக்கணும், ஸோ அதில் டைப் மேனேஜ்மெண்ட் எப்படி எல்லாம் கட்டண்ட் ரைட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ நான் இதை விட்டு நான் வந்து எப்படி நான் அவளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னா என்னோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்கள கட்டாயம் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு விஷயம் வந்து இவ்வளோ டீப்பாக வந்து சொல்லிக் கொடுக்கணும்னா யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் கூட இருக்கிறாங்கன்னா ஃபைவர் செய்கிறவங்க தான். பட் என்ன சொன்னால் எப்படி டைட்டில் போடணும், எப்படி டிஸ்கிரிப்ஷன் போடணும், அதாவது நான் கிக்ஸோட டைட்டில் சொல்கிறேன் யாருமே வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. சொல்லிட்ட சொல்லுவாங்கன்னா ஃபைவரில் வந்து இவன் பண்ணிட்டாரு போட்டி கூட மற்ற ஓடர்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன சொன்னால் அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க. அந்த ஷேன் அகாடமி வந்து ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அவங்க ஓகே நம்மளால் வந்து ஓடுறது இல்லை, நம்மளை வந்து கிளைண்டை வந்து இல்லாத வச்சுக்கணும் சொன்னால் அவங்க நிறைய விஷயங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். அந்த மோட்டிவேஷன் தான் ஒருத்தனுக்கு தேவை. முன்னால் முடியாது சரி வரான் எல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு செய்யலாம்னு சொல்கிறது கதையோ. நான் கிட்டத்தட்ட 7 வருஷமாக நான் டீச் பண்ணி கொண்டிருக்கேன். இப்போ 4 வருஷமாக வந்து இந்த ஃபைவர் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பை வந்து நான் பிளான் பண்ணி பட் அதுக்கான எனக்கு கிடைக்காது. செய்யணும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லிக் கொடுத்தேன். அதில் ஒன்றுமே செய்யலாது பேஸ் ஆஃப் டைம் வந்து அது இயலாத சொல்கிற காரு. ஸோ நாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது அடுத்த நடவடிக்கை என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க எனக்கு ஐடியா கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், என்னோடய பேர் தர்ஷன். நான் வந்து பண்டாரவேலை. ஃபைவரை பற்றி சொல்லணும்னா நான் ஃபைவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேஸ்புக்கில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபைவர் வந்து $ல் ஏர்ன் பண்ணுற ஒரு ஃப்ரீலான்சர் தான் இருந்துச்சு. அப்போ $ல் ஏர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆசனம் வந்துச்சு. பிறகு ஃபைவரை பற்றி நல்லாவே ஆன்லைனில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆன்லைனில் ஃபைவர் கோர்ஸ் நிறையவே இருந்துச்சு, அதே மாதிரி நிறையவே சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் எஃபியில் ஜென் அகாடமி ஃபைவர் கோர்ஸை பார்த்தேன். அவங்க ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பிறகு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு கிளாஸில் ஜாயின் ஆனேன். பிறகு ஃபஸ்ட் கிளாஸில் அவங்க ஃபைவரை பற்றி ரொம்பவே அழகாகவும் தெளிவாகவும் ஃபைவர்னால் எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மனசு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துச்சு. இந்த கோர்ஸில் கவர் டாபிக் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்குறோம்னு ஆர்வமாகவும் இருந்துச்சு. இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. கிளாஸ் மெட்டீரியல் ஆர்கனைசேஷன் எல்லாமே ரொம்பவே தெளிவாகவும் இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ரொம்பவே ஒர்த்தான கிளாஸாக இருந்துச்சு. 5 ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம். ஆஃபர் பண்ண WordPress டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் எந்தெந்த கோர்ஸ்க்கு எந்தெந்த டூல் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் ரொம்பவே அழகாக விளங்குற முறையில் சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பாக இதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம். இனி வரும் ஸ்டூடெண்ட்க்கு என்ன சொல்கிறதுனா, நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் ஆன பிறகு உங்கள் டைம் இன்னுமே ஒர்த் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் நினைச்சளவு ஃபைவரில் ஏர்ன் பண்ணுவீங்க, எனக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆஃப்டர் கிளாஸ்க்கு அப்புறம் எந்த டைமுக்கு மெசேஜ் பண்ணாலும் நம்ம மெசேஜுக்கு உடனே அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எதை பற்றியும் பயப்படாமல் கிளாஸில் ஜாயின் ஆகலாம். தேங்க்யூ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே 1ஆம் தேதி டிசம்பர். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ண நிறைய பேர் எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு டிசிஷனுக்கு வரோம், ஃபஸ்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே இதை பார்த்துட்ருப்பீங்க, ஜாயின் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினாலும் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். இன்றைக்கி சண்டே 1ஆம் தேதி. இனி அடுத்த கிளாஸ் வந்து புதன்கிழமை 4ஆம் தேதி தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இடையில மண்டே அண்ட் ட்விஸ்டே உங்களுக்கு 2 நாள் வந்து இடையில என்ன இருக்குது, கேப் இருக்குது. மண்டே அண்ட் ட்யூஸ்டே. ஸோ 2ஆம் தேதி அண்ட் 3ஆம் தேதி இதில் நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கொள்ள முடியும். கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தகுந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற
இந்த ஜென் ஸ்டூடெண்ட் ஐடி நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அவங்களுடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கலாம். எதுவும் டவுட்னா நான் அவங்ககிட்ட கேட்கலாம். அண்ட் கிளாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், என்ன ப்ரொசஸ், அண்ட் ஃபர்தராக அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எது வேணாலும் அவங்க அவங்களுடைய சப்போர்ட்டை தருவாங்க. சேஃப், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், பெய்ட், ஃப்ரீ ஆல்சோ ஒர்க். ஸோ இது ஃபைவர் தான் அதுக்கு சூட்டபுளான ஒரு விஷயம். நீங்களும் இதை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஸ்கீலில் ஷோ ஆறு நம்பரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தரான டீட்டெயில்ஸ் வந்து கீரன் கட்டாக முதல் கிடைக்கும். புதன்கிழமை கிளாஸை நீட் பண்ணலாம். தேங்க்யூ.